ஈரானின் உயர் தலைவர் அலி காமேனி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரது மகள் முஸ்தபா காமேனி ஈரான் மத குருவாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் தேர்வான அடுத்த நிமிடமே இஸ்ரேல் அவரை குறிவைத்தது மட்டுமின்றி எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. இஸ்ரேலின் மொசாட் உளவு பிரிவு கொடுத்த தகவலின்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானின் உயர் தலைவர் அலி காமேனியை சுட்டுக் கொன்றது. இவர் பலியானதை தொடர்ந்து ஈரானின் அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வியும் எழுந்தது. அடுத்த தலைவர் பதவிக்கு யார் வந்தாலும் அவர்கள் குறிவைக்கப்படுவார்கள் என அமெரிக்காவும் இஸ்ரேலும் எச்சரிக்கை விடுத்தன. இதனால் அந்த பதவிக்கு போட்டியிட யாரும் முன்வரவில்லை. இந்நிலையில் ஈரானின் புதிய ஆட்சியாளராகவும் மதகுருவாகவும் அலி காமேனியின் மகன் முஸ்தபா காமேனி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் பொறுப்பேற்ற அடுத்த சில மணி நேரத்தில் அவருக்கு இஸ்ரேல் எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறது. ஈரானின் உயர் தலைவர் அலி காமேனிக்கு அடுத்து அந்த பதவிக்கு வருவது யாராக இருந்தாலும் அவர்களை இஸ்ரேலிய ராணுவம் கொல்ல முயலும் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இஸ்ரேலை அழிக்கும் திட்டத்தை தொடரவும் அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் வகையில் ஈரான் அரசால் நியமிக்கப்படும் எந்த ஒரு தலைவரும் இஸ்ரேலின் நேரடி இலக்காக இருப்பார் என காட்ஸ் கூறினார். அது மட்டுமின்றி அவரது பெயர் என்னவாக இருந்தாலும் சரி, அவர் எங்கு ஒளிந்திருந்தாலும் சரி, அது எங்களுக்கு முக்கியமல்ல என்றும் ஈரானின் பலத்தை அழிக்கவும் அங்குள்ள மக்களை காக்கவும் இஸ்ரேல் தொடர்ந்து அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானின் தலைமைக்கு எதிராக இஸ்ரேல் விடுத்துள்ள இந்த நேரடி எச்சரிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. போர் மேலும் தீவிரமடையும் என்பதால் ஈரானின் புரட்சிகர படையான IRGC தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.